எக்ஸ்ட்ரா மார்க் எங்க 2 பேரும் கொண்டாங்க பாப்போம். அம்மா எனக்கு இன்னும் கொடுக்கல. நம்ம எடுத்த மூட்டை மார்க் தெரிஞ்சா அம்மா அவ்வளோதான் என்னை கொன்றுவா. ஏல என்ன கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்ல மாட்டியா? அது வந்துமா எனக்கு இன்னும் கொடுக்கலம்மா. சரி சரி, நான் போய் என் வேலையை பார்க்குறேன். ஆமா என் ஆன்சர் பேப்பர் எங்க? இங்கே தான் வச்சேன். இந்த இருக்கு. இங்கிலீஷ்ல எத்தனை மார்க்கு? ஏதா 10 மார்க் வாங்கியிருக்கேன். நம்பவே முடியல, நானா 10 மார்க் வாங்கியிருக்கேன். ஐயோ 100 மார்க்குக்கு பரிச்சை வச்சாங்களே, நான் 10 மார்க் தான் வாங்கியிருக்கேன். சரி பரவாயில்ல, தமிழ்ல எத்தனைன்னு பார்ப்போம். ஏதோ தமிழ்ல 2 மார்க்கு, ஆம்பட்டும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. சரி மேக்ஸ்ல எத்தனைன்னு பார்ப்போம். 1 மார்க் வாங்கியிருக்கேன். சயின்ஸ்ல முட்டை. ஏதோ சோசியல்லையும் முட்டை தானே, கஷ்டப்பட்டுலாம் கதை அடிச்சேன். ஆமா யாரோ உட்கார்ந்துருக்க மாதிரியே இருக்கே. ஏடி நீ எப்போ வந்த? உள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணும்னு உனக்கு தெரியாதா? இது உன் ரூம் மட்டும் இல்லை, என் ரூமும் தான். நான் ஏன் கதவை தட்டிட்டு வரணும்? சரி நீ எப்போ வந்த? நீ இங்கிலீஷ்ல 10 மார்க்குன்னு சொல்லையிலே நான் வந்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் நீ கேட்டுட்டியா? நான் போய் அம்மா கிட்ட போட்டு கொடுக்க போறேன் பாரு. தங்கச்சி அண்ணா உனக்கு என்னாச்சு? நீ இப்படிலாம் என்னை கூப்பிட மாட்டியே. நான் வாங்கின மார்க்கை தயவு செஞ்சு அம்மா கிட்ட சொல்லிடாத. அப்ப நான் சொல்ற வேலையெல்லாம் நீ செய்யணும். சரி என்ன வேலைன்னு மட்டும் சொல்லு, செஞ்சுட்டா போச்சு. வீடு பெருக்கு, பாத்திரம் கழுவு, துணியெல்லாம் துவைச்சிரு. முடிஞ்சா என் ஹோம்ஒர்க்கையும் நீயே எழுதிரு. ஏட்டி வேலை செய்ய சொன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்லுத, உருப்படியா ஏதாச்சும் சொல்லு. செஞ்சா இதை செய்யலைன்னா அம்மாட்ட போய் சொல்றேன். அம்மா இல்ல வேண்டாம், நான் செய்யறேன்.